2-3 நாள் தாண்டியும் சஞ்சய் எந்த சில்மிஷமும் பண்ணாமல் இருப்பது சங்கிக்கு ஆச்சரியமாய் இருக்கு. எந்நேரமும் படிச்சுக்கிட்டோ எழுதிக்கிட்டோ இருக்கான், எக்ஸாம் வேற வருது. பையன் படிக்கட்டும் என அவளும் விட்டுவிட்டாள். ஆடைகளும் ஒழுங்கா அணிய நாட்கள் ஓடியது. ஒரு நாள் சஞ்சய் வீட்டுக்கு வரவும் சங்கீதா கோலத்தை பார்த்து, என்னம்மா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண தெரியாதா என கோவத்தில் கத்த அவளோ மிரண்டு போனாள். அவனுக்கு பிடிச்ச ஸ்லீவ்லெஸ் நைட்டி ஆச்சு. சங்கீதாவுக்கு திடீர்னு சஞ்சய் மாற்றம் ஆச்சரியமாய் இருக்க. அவன் ஒழுங்கா படிக்கவும் விளையாட்டில் நிறைய சாதிக்கவும் செய்கிறான். தன் மகனை நிறைய பேர் பாராட்டுவது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கொஞ்ச நாள் அவனுக்கு லீவ் வர அவனை அம்மா வீட்டுக்கு போனாள். 2 நாள் கழிச்சு எல்லோரும் வெளியே உட்கார்ந்து பேசுகையில் சுகன்யா அவள் அறையில் இருந்து சஞ்சயை கூப்பிட, அவனும் என்ன அத்தை என கேட்க, அதை எடுத்து குடு, கை எட்ட மாட்டேங்குது என சொல்ல, அவன் செல்ஃப் மேல கையை வைக்க கதவை லாக் பண்ண, என்ன அத்தை என்ன பண்றீங்க என சஞ்சய் கேட்கும் முன், சஞ்சய் என்ன விடு என்னங்க என்ன காப்பாத்துங்க என கத்த, அவள் புருஷனும் சங்கியும் பாட்டியும் திவ்யாவும் வருணும் ஓடி வந்து கதவை தட்ட, கிழிந்த துணியோடு சுகன்யா கதவை திறந்த புருஷனை கட்டி பிடிக்க, என்னாச்சுடி என கேட்க, உள்ளே என்ன இது என்பது போல முழிக்க, சுகன்யா என்னங்க சஞ்சய் என்ன கெடுக்க பார்த்தான் என சொன்னதும் வருணும் அவள் புருஷனும் சேர்ந்து சஞ்சய அடி, பின்ன நாயே வெளியே போடா, வருண் அப்பா போலீஸை கூப்பிடு. இதை கேட்ட சங்கீதா பயப்பட, சுகன்யாவும் பயக்க. சங்கீதா அவள் அண்ணன் காலில், அண்ணா போலீஸை கூப்பிட வேண்டாம், இனிமே இவன உங்க கண்ணிலேயே காட்ட மாட்டேன் என ஓவென அழ ஆரம்பித்தாள். இவனை கூட்டிட்டு போ என கத்த, துணி மணி ஏதும் எடுக்காமல் சங்கி அவனை அழைத்து காரில் ஏற்ற, வருண் துணி மணி மொபைல் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வீச, சங்கீதா அதை எடுக்க, சங்கி இனிமே நீ இங்க வரலாம், இந்த நாய் இந்த படி தாண்ட கூடாது, நிச்சயம் ஆனது நிச்சயத்தோடு போட்டும் என் பொண்ணுக்கு இனி இவன் வேண்டாம் என சொல்ல, சஞ்சய் கண் கலங்க அழுதபடியே சங்கீதா காரை எடுத்து வீட்டுக்கு வர, கொஞ்ச நாள் அம்மாவும் புள்ளையும் எதுவும் பேசவில்லை. ஒரு நாள் அவன் காலேஜ் விட்டு வந்ததும், சங்கி வாங்க சார் வாங்க, எனக்கு என்ன குறை சொல்லுங்க சார், நான் ஒரு சோடக்கு போட்டா எத்தனை பசங்க என்ன கிழவன் வரைக்கும் எங்கூட படுக்க போட்டி போடுவான். சுகன்யா கிட்ட என்னடா இருக்கு நாயே என்கிட்ட இல்லாதது. சஞ்சய் தன்னை இவள் புரிஞ்சிக்கவில்லையே என உள்ளுக்குள் அழ, வெளியே அவன் மவுனமா நின்றான். ஒரு நாள் காலிங் பெல் சத்தம் கேட்டு சங்கீதா கதவை திறக்க, குமார் நிற்பதை பார்த்து உள்ள வா குமார் என சங்கீதா கூப்பிட்டதும் சந்தோஷமா உள்ளே வர, சங்கி அப்புறம் குமார் என்ன நல்லா இருக்கியா? குமார் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், மனச தேத்துகங்க, பீல் பண்ண வேண்டாம். சங்கி விஷயத்தை சொல்லு குமார், உங்க அண்ணன் பொண்ணுக்கு அந்த சரண் கூட இன்னைக்கு நிச்சயம் பண்ணாங்க தெரியுமா? சங்கி நோ, இல்ல என்னால நம்ப முடியல. குமார் கையில் இருந்த மொபைல் எடுத்து காட்ட உறைஞ்சு போய் உட்கார்ந்தாள். சஞ்சயும் அங்கே இருந்து ஓவென அழுதாள். என்ன நடந்தது அதுக்குள்ள என சங்கியிடம் கேட்க, நடந்த விஷயத்தை அழுதபடி சங்கீதா சொல்ல, குமார் வெலவெலத்து போனான். குமார் நீ நம்புறியா சங்கி, அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். சஞ்சய் ரூமுக்குள் சென்றதும் குமார் சொன்னான், என்னை மன்னிச்சிடு சங்கி, நீ என்ன அவாய்ட் பண்ணதால சஞ்சய்க்கு நான் காம எண்ணம் வராமல் இருப்பதற்கு மருந்து கலந்து கொடுத்தேன். அது அதனால ஆண்மைக்கு எந்த விளைவும் இருக்காது. எந்த பெண்ணையும் ஏர் எடுத்து பார்க்க மாட்டான். ஒழுங்கா படிப்பான். இந்த சுகன்யா போய் சொல்லி இருக்கா, காம எண்ணம் மாதிரி பொண்ணுங்க. அவனிடம் நெருங்கின தீயா கத்ததுவான் வாந்தி எடுப்பான். 1 வருஷம் கழிச்சு பழைய எண்ணம் எல்லாம் திரும்ப வரும். சங்கீதா அவனை பளார்னு அறைந்தான். நாயே எதுக்கு இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடு சங்கி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ இல்லைனா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ப்ளீஸ், உன்னை எனக்கு வேணும்.
சங்கீதா கோவமா அவன் முகத்தில பார்க்க வெளிய போ நான் கோலக்காரியா மாறுறதுக்குள்ள. அவனும் கவலையா வெளியேற அவன் போனபின் சங்கீதா ஏதோ நினைத்து கொண்டு இருக்க. அடுத்த நாள் சஞ்சய் காலேஜ் கிளம்பியதும் அவன் அறையே சங்கி நோட்டம் விட. கபோர்டில அவன் ராஜேஷுக்கு கலந்து கொடுத்த மருந்தின் மீதியே எடுத்தாள். சங்கி, ஹாலோ குமார், இன்னைக்கு நைட்டு சஞ்சய் தூங்கினதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வா. பக்கத்து வீட்டு பசங்க ஊருக்கு போயிருக்காங்க, உஷாவும் ஊரில் இல்லை. குமார் சந்தோஷத்தில துள்ளி குதிச்சான். இன்னைக்கு அந்த வெள்ளை பணியாரத்தை சுவைக்க போறோம். நைட்டு அவள் சொன்னது போல அவனும் வந்தான். சஞ்சய்க்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைத்தாள். மணப்பெண் போல அலங்காரத்தில் இருந்தவளை பார்த்து ஏக்கமா பார்க்க. நீ உள்ள போ குமார், நான் வந்துடுறேன். அவள் பால் டம்ளரில் எடுத்துக்கொண்டு அவனிடம் கொடுக்க. அவனும் வாங்கி குடிக்க மீதி அவளிடம் கொடுக்க. அவள் இன்னும் கொஞ்சம் குடிடா, எனக்கு கொஞ்சம் போதும் என சொல்ல. அவன் இன்னும் கொஞ்சம் குடித்தபின் தன் புருஷனிடம் கால் பண்ண சொல்லி எம்எஸ்ஜி பண்ணியிருந்தாள். அவரும் தக்க சமயத்தில் போன் பண்ண அவளும் போன் எடுத்துக்கொண்டு வெளியே வர. பின்பு பாலை கிச்சன் சிங்கில ஊத்திக்கிட்டு உள்ளே வந்தாள். குமார் சோர்ந்து போனான். அவனால் நம்ப முடியவில்லை. குமார், வேண்டாம், எனக்கு தலை வலிக்குது, இன்னொரு நாள் வச்சுக்கலாம், தூங்கலமா என கேட்க. அவனுக்கு இதை கேட்டதும் அப்பாடா, இது தான் எனக்கும் வேணும் என தூங்க. காலையில் அவனை எந்திரிக்க வச்சு போக சொன்னாள். அதன் பின் குமார் அவளை தொந்தரவை செய்யவில்லை. நாட்கள் ஓடோடின. ஒரு நாள் சங்கி சுகன்யா வங்கியில் போக. மேனேஜர் ரூம்ல அவள் நேராக செல்ல சங்கியை பார்த்த சுகன்யா மிரண்டாள். உண்மை மட்டும் சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சுகன்யா, என்ன, நீ வெளியே போ. சங்கீதா என்ன வேலை பார்க்க விடு. சங்கீதா அழுதபடி, என் சஞ்சய் அப்படி பண்ணானா சொல்லு திவ்யா. அவனுக்கு வேணாம், உண்மைய சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? அவள் அழுகையை தாங்க முடியாமல் சுகன்யா அவளை கட்டி புடிச்சு, என்னை மன்னிச்சிடு செல்லம், நான் ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சஞ்சய் என் புள்ள மாதிரி. அவன் எந்த தப்பும் பண்ணல, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், அவன் பாவம். சங்கீதா அவளை நிமிர்த்தி எதுவும் பேசாமல் வெளியேறினாள். பேக்ல இருந்த மொபைல் இருவரும் பேசியது அப்படியே பதிவானது. அவள் வீட்டுக்கு வந்தாள். அங்கே ரெட்டை பசங்களும் சஞ்சயும் சிரித்து பேசுவதை பார்த்து அவள் சந்தோஷமானாள். சஞ்சய், அவள் அறைக்கு போய்மா, நான் ஒன்னு சொல்லுவேன், என்ன தப்பா எடுத்துக்காதே. அவள் பதிலுக்கு அவனை கட்டி சொல்லு செல்லம். உங்க பீலிங்ஸ் எனக்கு தெரியுது. அஜய் விஜய் இருக்காங்க இல்ல? அவள் அவன் முகத்தை உற்று பார்க்க. உங்களை சைடு அடிக்கிறங்கன்னு தோணுது. சங்கி, ஓ, இதுவா பெரிய விஷயம்? உனக்கு இப்ப தான் தெரியுதா? எனக்கு மொத நாளே தெரியும். வாலிப வயசு தானே, நான் கண்டுக்கல, நீயும் கண்டுக்காதே, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. சஞ்சய், அது இல்லம்மா. சங்கி, சொல்லுடா, இல்லாம நில்லாமான்னு. சஞ்சய், பசங்க நல்லவங்க மாதிரி இருக்கு. உங்களை மடக்க பார்த்தா நீங்க ஓகே சொல்லுங்க. எனக்கு பீல் வரவே மாட்டேங்குது. சங்கி, அது ஒன்னும் வேணாம், நீ போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். சஞ்சய், சரி சரி, நீங்க ஸ்லீவ்லெஸ் நைட்டி போடுங்க ப்ளீஸ் எனக்காக. சங்கி, உனக்கா இல்லை அவனுங்களுக்கா? சஞ்சய், ப்ளீஸ்மா. சங்கி, போடுறேன், நீ போ. வெளியே வந்த சங்கீதாவை பார்த்து அதிர்ந்தன அந்த ரெட்டை பசங்க. ஸ்லீவ்லெஸ் டைட் நைட்டி போட்டுவிட்டு நிக்க தொடரும்.